இன்னைக்கு என்ன நடக்குதா? இன்னைக்கு கோவர்தனை மலையை வழிபடுறதை பத்தி பார்க்கிறோம். ஜயோ கிரி கோவர்தான், ஜயோ கிரி கோவர்தான், கிரி கோவர்தான், ஜயோ கிரி கோவர்தான். இன்னைக்கு கோவர்தனை மலையை பகவான் எப்படி வழிபடுறாரு அந்த லீலையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப அழகான லீலை. ஸோ ஐம் ரீடிங் ஃப்ரம் கிருஷ்ணா புக், சாப்டர் 24. கண்ணனுடைய லீலைகளை 24வது அத்தியாயத்தில் நான் இன்னைக்கு படிக்கிறேன். While engaging with the Brahmanas who was too involved in the Vedic performance. அப்பனா இதுக்கு முன்னே என்ன பார்த்தா, அந்த பிராமணர்கள் ரொம்ப பிஸியாக இந்த யாகங்கள் வளர்க்கறதுக்காக ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, அதே போல கிருஷ்ணரும் பலராமரும் விருந்தாவனத்துக்கு திரும்பி வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்பா நந்த மகாராஜும் அங்க இருக்கிற எல்டர் கோப்பர்கள் எல்லாரும் அதே போல ஒரு யாகங்களை ரொம்ப பிஸியாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ இங்க பிரபுபாட் என்ன சொல்றா, as stated in Chaitanya Charitamrita, a devotee of Krishna who has strong and firm faith in Krishna understand that simply engaging in Krishna consciousness and loving transcendental service for Krishna is freed from all other obligation. அப்பனா கண்ணனை வழிபட்டா மித்த எந்த obligation-ம் நம்மளுக்கு இல்லையா? அதனால பகவானோட தூய பக்தர்கள் ஜென்ரலா இந்த வேடிக் ரிச்சுவலிஸ்டிக் செரமோனியில ஈடுபட மாட்டாங்களா? தேவர்கள் வழிபாடுல ஈடுபட மாட்டாங்களா? ஏன்னா அவங்களுக்கு நல்லாக தெரியும், கண்ணன் பகவத்கீதை என்ன சொல்றார், அவரை வழிபட்டால் 33 கோடி தேவர்கள் வழிபட்டதுக்கு சமம். கிருஷ்ணரை வழிபட்டால் எல்லாம் தேவர்களை வழிபட்ட பலன் கண்ணனை வழிபட்டா கிடைக்கும். ஏன்னா கண்ணன் தான் எல்லாத்தையும் படைத்தவனால அவர் ஒருத்தரை வழிபட்டாலே போதும்னு நான் சொல்லவில்லை, பகவத்கீதா சொல்லிருது. If you want to argue, go argue with Bhagavad Gita, because Bhagavad Gita is telling this truth. And just by performing Vedic ceremony or worship of the devata, one does not develop devotional service for Krishna. இந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேத மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு யாகங்களை வளர்த்துக்கிட்டு தேவர்களை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையான பக்தியை தெரியாமே விழுந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால இவங்க எல்லாம் இந்திரனுடைய வழிபாட in the worship of Indra. So Krishna ordered to stop such activities by his devotees, for he wanted to firmly establish exclusive devotional service during his presence in Vrindavan. Krishna know the cowherd boy were preparing for Indra sacrifice. இந்திரனை வழிபடுறதுக்காக ஒரு பூஜைகளை விருந்தாவன் வாசிகள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான், இந்திரனை வழிபடணும் சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் நந்த மகாராஜும் அங்கே இருக்கிற கொஞ்சம் எல்டர் பீப்புள் எல்லாரும் இந்திர வழிபாடுக்கு ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ கிருஷ்ணர் he wasn't so happy about his worship of Indra. ஏன்னா 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க மொத்தமாக, நீங்கள் பார்த்தீங்களா? அப்படி பார்த்தா இந்திரனை வழிபட்டா மீதி இருக்கிற 33 கோடி தேவர்கள் எல்லாரையுமே வழிபடணுமே. கண்ணனை வழிபட்ட எல்லாரும் வழிபடுறது சமம். இதோட உதாரணம் என்னதா, we have a tree. ட்ரீல ஒரு மரத்துல எத்தனையோ இலைகள் இருந்தாலும் நீங்க போய் ஒரு இலைகளை போய் தண்ணி ஊத்துறீங்க, இல்ல ஒரு காம்புல போய் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கீங்களா? இங்க தண்ணி எங்க ஊத்துவீங்க? டைரக்டா போய் அது ஒரு வேர்ல போய் ஊத்துவீங்க. You will water directly to the roots of the tree, not on the twigs, not on the leaves, not on the branch. So therefore worship of Krishna is equal to watering water to the roots of the tree. கிருஷ்ணரும் பெருமாளும் ஒருத்தர் தான், கண்ணன் தான் எம்பெருமாள். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நந்த மகாராஜ் கிட்ட போய் கேட்கிறாரு. நந்த மகாராஜ் கிட்ட என்ன போய் கேட்கிறாரு நம்ம பார்ப்போம். நந்த மகாராஜ் சொல்றாரு, என் அன்பு தோப்பனாரே, நீங்க எல்லாரும் என்ன யாகத்துக்கு ரொம்ப பிஸியா இங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கேன் யூ டெல் மீ இதை யாருக்காக நீங்க செய்றீங்க, என்ன பர்பஸ்க்காக நீங்க இதை செய்றீங்க அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறாரு. ஸோ இப்ப நந்த மகாராஜ் கண்ணன் இந்த கேள்வி, கண்ணனுக்கு இப்ப வெறும் 7 வயசு தான். இப்ப இந்த லீலை கோவர்தன லீலை நடக்கும்போது கண்ணனுக்கு 7 வயசு, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணனுக்கு இப்ப 7 வயசு. ஸோ இந்த லீலை நடந்து கொண்டு இருக்கும் போது நந்த மகாராஜ் நினைக்கிறாரா, இவன் ஒரு சின்ன பையன், இவங்கிட்ட சொன்னா என்ன அவனுக்கு புரிய போகுது? ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரா இருந்தாலும் நந்த மகாராஜுக்கு பொறுத்த வரைக்கும் அவன் என் மகன், என்னோட அன்பு குழந்தை. அப்படிதான் நந்த மகாராஜுக்கும் யசோத தாயா இருக்கும். ஸோ அதனால அவர் அமைதியா இருந்தாரா. அவர் நினைச்சாரு, இவங்ககிட்ட சொன்னா என்னப்பா இவனுக்கு புரிய போதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரா. அந்த சமயத்துல கிருஷ்ணர் சொல்றாரா, யூஸ்வலி கிரேட் பர்சனாலிட்டிஸ்லாம் என்னாச்சு, கேள்விகள் ஒரு சின்ன குழந்தை கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க பதில் கொடுக்கணும், அவங்க பதில் கொடுக்காம இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் கேட்கறத இன்சிக்னிஃபிகண்டா நினைச்சிட்டு கண்டிப்பாக அந்த பதிலை கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இங்க சொல்றாரா, கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க, why we actually worshipping. So on hearing the inquiry of Krishna, Nanda Maharaj சொன்னாரா, my dear boy, this ceremonial performance is more or less tradition. அப்பனா இந்த இந்திர யக்யாவை இந்த இந்திரனை வழிபடுறது இஸ் மோர் or less ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குது. பிகாஸ் ஆஃப் த ரெயின்ஃபால், அவர் என்ன சொல்றாரா, இந்த மலைகள் ஏன் வருது,
இந்திரதேவர் தான் மலைகளை கொடுக்கிறார், அவர் தான் வந்து வானத்துல அந்த மேகங்களை கொடுக்கிறார், அதனாலதான் மலைகள் வருது. ஸோ அதனால இந்திரன் தானே இதை கொடுக்கறாரு, அதனாலதான் நாங்க இந்திரனுக்கு பூஜை பண்றோம்னு நந்த மகாராஜ் கிருஷ்ணரோட அப்பா வந்து இந்த கதையை சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட. We are arranging this therefore to pacify King Indra. He is very kindly sends the clouds to pour down sufficient quantity of rain for successful agriculture activity. Water is very important. Without rainfall, we cannot farm or produce grains. We cannot live if there's no rainfall. It is necessary for religion. So இந்த மாதிரி ரெயின் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. எங்களுக்கு வந்து மலைகள் இல்லாம எப்படி நாங்க இந்த கிராப்ஸ் தான் நட முடியும்? இந்த மலைகளை கொடுக்கிற தெய்வமே இந்திரன் தான். அதனால நாங்க இந்திரனுக்கு கண்டிப்பாக வழிபடணும், இந்திரனுக்கு நாங்க பூஜை பண்றோம், அதுக்காக தான் நான் இந்த இந்திர யக்ஞா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் இதை கேட்கிறாரா? கிருஷ்ணர் கேட்டுட்டு அவர் நந்த மகாராஜ் கிட்டையும் அவர்கிட்ட சொல்றாரா, அவர் சொல்றாரா, இந்த இந்திர யக்ஞா செய்யவே தேவையில்லை, இது தேவலாத ஒண்ணு. His reason of discouraging the sacrifice in order to please Indra was twofold. ஏன் வந்து இந்திர யக்ஞாவை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்குன்னு இது இங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து கிருஷ்ணரோட பகவத்கீதா, நீங்கள் யாரெல்லாம் வந்து பகவத்கீதா கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணீங்களா, உங்களுக்கு வந்து பகவத்கீதா பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்களா, பகவத்கீதாவில் என்ன சொல்கிறாங்களா, கிருஷ்ணர் வந்து தேவர்கள் வழிபாடு அவசியம் இல்லை, ஏன்னா என்னை வழிபட்டால் 33 கோடி தேவர்கள் வழிபட்ட பலன்கள் நானே கொடுத்து விடுவேன். தேவர்கள் வழிபடுற பலன் வந்து ரொம்ப டெம்பரரி, ஆனால் இஃப் யூ வர்ஷிப் கிருஷ்ணா த ரிசல்ட் இஸ் இட்டர்னல். ஸோ அது சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரா, வாட் எவர் டெம்பரரி ரிசல்ட் ஒன் டிரைவ் ஃப்ரம் வர்ஷிப் ஆஃப் தி தேவதாஸ் ஆக்சுவலி கரண்ட் பை த பெர்மிஷன். அப்புறம் ஒன்று என்ன சொல்றாரா, நம்ம தேவர்களை வழிபட்டு நம்மளுக்கு சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும், அந்த நல்ல விஷயங்களும் கண்ணன் தான் தேவர்களுக்கு கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்றார். ஸோ 2 ரீசனால வந்து இந்திர யக்ஞாவை பண்ண வேணான்னு கண்ணன் இங்க சொல்றாரு. அது 2 ரீசனும் வந்து கண்ணன் பகவத்கீதால சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஃப்ரம் பகவத்கீதா. சரியா? நீங்க கேட்கலாம், ஓ நீங்க ஏதோ கதை சொல்றீங்க. நோ, இட்ஸ் ஃப்ரம் பகவத்கீதாப்பா, போய் படிங்க, அங்கே எழுதியிருக்கு, தெரிஞ்சுக்கங்க. சரியா? நான் ஒன்றும் வந்து கிரியேட் பண்ணி ஒன்றும் சொல்லலை. 5000 வருஷத்துக்கு முன்னே கண்ணன் சொல்றது தான் இப்போ நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் த மெசேஜ், ஐம் நாட் ஆடிங் ஆர் சப்ஸ்ட்ரேட்டிங் எனி திங். ஸோ இங்க என்ன கண்ணன் சொல்றாரா, ஏன் இந்திர வழிபாடை பண்ண வேணான்னு கண்ணன் யான் சொன்னாரா, முதல் ரீசன் தேவர்கள் வழிபாடு வந்து பகவத்கீதாவில் பொறுத்தவரைக்கும் கண்ணன் சொன்னா அது பண்ண தேவையில்லை, என்ன கும்பிட்டாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன். ரெண்டாவது ஏன் பண்ண வேணான்னு சொன்னாரா, தேவர்கள் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்குறாங்க, அந்த பலனை நான் தான் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நீ டேரக்டா என்னையே கும்பிட்டுருக்கலாமே. இது கூட அழகா வந்து பாகவதத்துல வந்து ஒரு அழகான ஸ்லோகம் வரும். அகாம சர்வ காமோவ மோக்ஷக்காம உதாரதி திரிவேன பக்தி யோகேன பஜதம் புருஷம் பரம். 3 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களா மொத்தம். ஒருத்தர் அகாமா, ஒருத்தர் சர்வகாமா, ஒருத்தர் மோட்ச காமான்னு சொல்றாங்க. அகாமா என்பது அவங்களுக்கு ஆசைகளே இல்லாதவர்கள், அப்பனா பக்தர்கள் போல, வரும் கண்ணனை மேல மட்டும் ஆசைப்பட்டு வேற எந்த பௌதீக விஷயத்துல ஆசை இல்லாதவர்கள் பக்தர்கள், அவங்க வந்து ஆகாமான்னு சொல்லுவாங்க. சர்வகாமா என்பது எல்லா பொருட்கள் மேல ஆசை இருக்கு, ஒரு விஷயத்தை பார்த்து இது வேணும் அது வேணும், வீட்டுக்கு வேணும் காடி வேணும் இது வேணும் அது வேணும், எதை பார்த்தாலும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பர்சன் சர்வகாமா. ஒன்று மோட்சக்காம எனக்கு எதுவே வேணாம், நான் மோட்ச அடைஞ்சா மட்டும் போதும், நான் பகவான உண்ணாயிரணும், மோட்ச அடைஞ்சிடணும், அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, பாகவதம் சொல்லுது. இந்த 3 டைப் ஆஃப் பீப்புள் நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் பஜதம் புருஷம் பரம், பஜதம் புருஷம் பரமா, பஜத்தமான வர்ஷிப் த பரம் புருஷ், யாரு? கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி, கண்ணனை வழிபடுங்கள்னு பாகவத புராணம் சொல்லுது. நீங்க என்ன கேட்டீங்க, உங்களுக்கு எல்லா ஆசைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பகவான் மேல மட்டும் ஆசைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மோட்சம் தான் வேணும் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த கேட்டகரியில நீங்க இருந்தாலும் பண்ணவால கண்ணனை வழிபாடுங்கள். அதனாலதான் இங்க இந்திர யக்ஞாவை பண்ண வேணான்னு கண்ணன் சொல்றாரு. ஏன்னா சிம்பிளாவே எனக்கு என்ன வர்ஷிப். பாகவதம் விச் கேண்டோ 1 இருக்கு, விச் சாப்டரை நீங்க எனக்கு டிக்டாக்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாக்ட் வேர்ஸ் நான் சொல்றேன். அகாம சர்வ காமோவா மோக்ஷக்காமா உதாரகி திரிவேன பக்தி யோகேன பஜனம் புருஷம் பரம். அதான் இந்த ஸ்லோகம். சரியா? மேபி இந்த ஸ்லோகத்தை அகாம சர்வ காமோவா கூகுள் பண்ணாலே எனக்கு கண்டிப்பா வந்துடும். ஸோ வித் திஸ் பர்பஸ் இன் மைண்ட் கிருஷ்ணா பிகின் டு டாக் as if he was an atheist. இங்க வந்து கிருஷ்ணர் கொஞ்ச நேரம் ஏத்தியஸ் மாதிரி வந்து கொஞ்சம் பேசுறாரு. சனத்த கிருஷ்ணர் இந்த மாதிரி பேசுவாரு. ஸோ கர்ம மீமான்சா ஃபிலாசபி மாதிரி அவர் என்ன சொல்றாரா, வந்து பேசிக்கலி வந்து நீங்க வேலை செஞ்சா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரூட் கிடைக்கும், நீங்க வேலை செய்யறது உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து கண்ணன் நீங்க சொல்றாரு நந்த மகாராஜ் கிட்ட. ஸோ நந்த மகாராஜுக்கு வந்து கடைசியா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, நந்த மகாராஜ் அது elderly men argue that without the set, கிருஷ்ணர் இதெல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வர்ஷிப் பண்ண தேவையில்ல, நீங்களாம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்றதுனால தானே உங்களுக்கு பலன் வருது. எனிவே மழை வந்து கடல்லையும் தான் மழை பெய்யுது, அதுக்காக என்ன வருண தேவர் என்ன இந்திர யக்ஞாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? நீங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, கடல்ல தான் மழை பெய்யுது, நிலத்தில தான் மழை பெய்யுது. மழை என்ன நீங்க இந்திரனை வழிபடுறதுனால உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா அங்க மழை கொட்டிக்கிட்டு இருக்கா?
இல்லை தானே? ஸோ அதே போல் இந்த மாதிரி நான் இந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சர்வ காமவோ மோட்ச காமது 2-3 10 எனக்கே ஷுவராக தெரில. நானும் 10-1 படித்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஓகே, ஸோ கிருஷ்ணா என்ன சொல்றாரா, therefore நீங்க இந்த இந்திரிய கேஸ் so unnecessary, you don't have to do. But meanwhile Nanda Maharaj and the elderly, they started to argue, they started to argue that without the satisfaction of predominating God, one cannot derive any good result simply by material activity. அப்பனா இந்த தேவர்களோட கருணை இல்லாம நம்மனால இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு அவங்களோட அருள் வேணும் அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்றாங்க. ஸோ இங்க Prabhupada அழகா சொல்ற, it's concluded therefore the first class medical treatment or the attempt of first class physicians are not themselves are the cause of curing of a patient. அப்பனா ஒரு first class physician, ஒரு first class doctor இருந்து அங்க first class medical treatment இருந்தாலும் still அந்த patient 100% cure பண்ண முடியும்னு there's no possibility. என்னதான் இருந்தாலும் கடைசியில் பகவான் கையில் தான் இருக்குது, அவங்க பொழைப்பாங்களா இல்லையா. அதே போல் ஒரு குழந்தை என்னதான் அவங்க அம்மா அப்பாவோ எவ்வளோ பெஸ்ட்டாக டேக் கேர் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் வளர்க்கணும் ட்ரை பண்ணாலும் ஸ்டில் சம்டைம்ஸ் த சில்ட்ரன் வில் கோ த்ரூ சம் calamities. So this is what it happens, So அதனால இங்கே என்ன சொல்கிறாங்களா, basically Krishna is actually telling that the worship of Indra is totally unnecessary. You don't have to do this worship of Indra. சரியா? There must be a sanction of the supreme personality of God. அப்பனா இங்க என்ன சொல்றாங்களா, ஒரு புல் அசைஞ்சா கூட இந்த உலகத்துல even a grass, a blade of grass அசைஞ்சா கூட அதுக்கு a sanction of the Lord கண்டிப்பாக இருக்கணும். கண்ணனோட sanction இல்லாமல் இது வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க பேசிக்லி. Nanda therefore advocates that in order to get good result from agriculture activity, they must satisfy Indra, which is the superintending deity of the rain supply. Krishna nullified this argument, saying that the Devatas give result only to the person who execute their prescribed duties. Devatas cannot give any good result to a person who has not executed the prescribed duties. Therefore, Devatas are depend on the execution of duties, not absolutely in awarding good result to anyone. ஸோ இங்கே என்ன சொல்கிற கடைசியில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, my dear father, there is no need of worship of Indra. Krishna said, கிருஷ்ணர் சொன்னார், இந்திரனை வழிபடுறதுக்கு ஒரு ரீசனும் தேவையில்லை, இந்திரனை வழிபடே தேவையில்லப்பா. Everyone has to achieve the result of his own work. We can actually see that one become busy according to the nature tendency of his work. So இங்க என்ன சொல்றாரா கிருஷ்ணர், everyone have to work anyway in this world. All living entity in the higher or lower body create enemies, friends or neutral parties only because of different activity of our work. One should be careful in discharging duties according to his nature instinct and not to divert attention to worship of various devatas. The devatas will be satisfied by proper execution of all duties. So there is no need to worship them. Let us rather perform our prescribed duty very nicely according to one can be very happy. Actually, no one can be happy without execution of his proper prescribed duty. One who does not therefore properly discharging his prescribed duty is compared to an unchaste woman. The proper prescribed duty of a Brahmana is study of the Vedas. The proper prescribed duty of a royal order Kshatriya is engaged in protection of the cities, and the proper duty of a Vaishya community is agriculture, trade, protection of cow, and proper duty of Shudra is service of the higher classes, namely the Brahmana, Kshatriya and Vaishya. இதுதான் different வருணங்கள். ஆனால் ஆஷ்ரமா மீன்ஸ் பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தன், சன்னியாசி. பட் varnas are Brahmana, Kshatriya, Vaishya and Shudra. Each of them have their responsibility work. Okay, so by doing this they will get the blessings of the devas. So Krishna identify himself as a Vaishya community. கிருஷ்ணர் Vaishya community னு அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். என்னதான் இருந்தாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், பகவானுக்கு இந்த பிராமணர்கள், வைஷ்யர்கள், சத்திரியர்கள் இந்த மாதிரி God doesn't have this distinguish just because he apparently he have taken birth in that, he is actually just following the dharma. Okay, so Krishna apparently Vaishya community, Vaishyawa the பசுமாடு மேய்க்கிற community. Basically Vaishya community, they don't only have pasumad, they have do agriculture, trade, protection of cows. And Nanda Maharaj was protecting many cows and Krishna was taking care of them. So in the Madri, Krishna further explains to his father that the cosmic manifestation is influence of 3 modes of material nature. அவர் என்ன சொல்றாரா, நல்லா பார்த்துக்கங்க, கிருஷ்ணா அப்பாட்ட சொல்றார் நந்த மகாராஜ் கிட்ட, என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே இந்திரனை கும்புறோமோ இல்லை, நம்மளுக்கு மழை வரதான் போகுது. It doesn't matter if you worship Indra or you doesn't worship Indra, the rainfall still gonna come there. So you don't have to worry. You don't have to worry. But here Krishna is actually telling, so even if there he posts, okay, inga enna solrara, then
as Indra has to do an affair. Even if you do not please Indra, what he can do? Krishna சார் அப்படியே நீங்க இந்திரனை வழிபடாம இருந்தாலும் அதுல என்ன இருக்கு? So we did not derive any specific benefit from Indra. Even if he's there, he pours water on ocean. கடல்ல கூட தான் இந்திரன் மலையை கொட்டுறான். அதனால என்ன இப்போ இந்திரனை கும்பிட்டா என்ன கும்பிடாட்டியோ என்ன? So he started to say like, worship of Indra is so unnecessary. Krishna was telling to, you don't have to do this. After hearing the statement by Krishna, Nanda Maharaj replied, my dear boy, you are, since you asking, இங்க வந்து என்ன சொல்றாங்களா, இப்போ நீங்க கேட்குற, நந்த மகாராஜ் சொல்றாரு, கிருஷ்ணர் அப்பா சார், சரி நீ கேட்கறனால இப்போ நான் வேணா ஒன்று மட்டும் பண்றேன், சரியா? நம்ம கோவர்தன மலைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் தனியா வந்து ஒரு பூஜை வச்சிருவோம். கோவர்தன இப்ப நீ என்ன சொல்ற, கோவர்தன மலையிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து புல்கள் கிடைக்குது. நம்ம பசுமாடு நம்ம வாழ்க்கையே வந்து பசுமாடு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அந்த பசுவோட புல்கள்லாம் கோவர்தன மலையிலேருந்து தான் கிடைக்குது. கோவர்தன மலையில தான் நல்ல ஹெர்ப்ஸ் கிடைக்குது, ரூட்ஸ் கிடைக்குது, பழங்கள் கிடைக்குது, பூக்கள் கிடைக்குது. கோவர்தன மலையில இருக்கிற அழகான இந்த மாதிரி ரிவர்ஸ்ல தான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்குது. ஸோ கண்ணன் சொல்ற, பேசாம அந்த கோவர்தன மலையே கும்பிட வேண்டியதானே, அந்த மலை தானே நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குது. இந்திரன் நம்மளுக்கு என்ன செஞ்சான்? ஒன்னும் செய்யலையே. மழை வந்து the rain also falls in the ocean, it doesn't only fall here. So why we have to worship Indra? Just worship Govardhan hill. So like that Krishna actually pacified. Then Nanda Maharaj finally relented. The cowherd man then inquired from Krishna how he won the worship of Govardhana, எப்படி பண்ணணும்னு. ஸோ இங்க வந்து கண்ணனை அழகாக சொல்றாரு. ஆக்சுவலி வந்து அவர் நந்த மகாராஜ் சொல்லுவாரா, பரவாயில்ல நம்ம கோவர்தனுக்கு தனியா பூஜை செய்வோம், நாங்க ஒன்று நந்த மகாராஜ் நாங்க வந்து இந்திரனுக்கு வந்து ஒரு பூஜையை நாங்க இப்ப இந்திரனுக்கு பூஜை நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், இந்திரனுக்கு பூஜையை பண்ணிரோம், ஆனா கோவர்தன மலைக்கு நாங்க தனியா பூஜை நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு, நோ 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 நோ, அதெல்லாம் வேணாம். இந்திரனுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அதை எடுத்து கோவர்தனே கும்பிடுங்க, இந்திரனை வழிபட தேவையே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிடுவாரு. ஸோ அப்படி சொல்லும் போது இப்போ வந்து நந்த மகாராஜ் அங்கே இருக்கிற எல்டரான அங்கிள்ஸ்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, அந்த எல்டர் கோப்பர்கள். ஸோ அப்போ அங்கிள்ஸ்னு வச்சுக்கோமே, நம்ம பாசைக்கு புரியுற மாதிரி சொன்ன அங்கிள்ஸ். ஸோ அந்த அங்கிள்ஸ்லாம் போய் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாங்க, சரி சொல்லுங்க இப்போ நாங்கள் எப்படி கோவர்தனை கும்பிடணும் கிருஷ்ணா, ஹவு தட் வர்ஷிப் ஆஃப் கோவர்தன் ஷுட் பி கண்டக்டட். ஸோ இங்கே கிருஷ்ணர் அழகாக சொல்கிறாரு, prepare very nice food stuff of all description from the grain, ghee collected from the yagya. Prepare rice, dal, halwa, pakora, puri, all kind of milk preparation like sweet rice, sweet balls, sandish, rasgulla. ரசகுல்லா கூட செய்ய சொல்லியிருக்காரு. ரசகுல்லா வேணுமா என்னோட ப்ரொஃபைல் பாருங்க, அதுக்கு ஒரு கிருஷ்ணா வந்து கோவர்தன பூஜை ஆஃபரிங்க ரசகுல்லா வைக்க சொல்லியிருக்காரு. அண்ட் லட்டூஸ். இன்வைட் த லேர்ன் பிராமணாஸ் who can chant the Vedic hymn. பிராமணர்களை கூப்பிட்டு இந்த வேத மந்திரங்கள் படிக்கிற பிராமணர்களையும் கூப்பிடுங்கள், அங்க ஹோமங்கள் வழங்கல் கோவர்தனுக்கு. And the Brahmana should give all kind of grain in charity. பிராமணர்களுக்கு நல்ல தானியங்களை தானமாக கொடுங்கள் சொல்றார். Then decorate all the cows. அழகாக பசுமாடை அழகா டெக்கரேட் பண்ணுங்க, டெக்கரேட் பண்ணி அதுங்களுக்கும் நல்ல பச்சலா புல்லுகள் கொடுங்கள். அண்ட் கிருஷ்ணா சொல்றாரு, பசுமாடுகள் மட்டும் கவனிக்க கூடாது, ஈவன் த லோவர் அனிமல்ஸ், இந்த டாக்ஸ் அண்ட் ஆல்சோ லோவர் கிரேட் ஆஃப் பீப்புள்லாம் இருக்கிறாங்களா, இவங்களுக்கும் நல்லா பிரசாதம் வழங்குங்கள் சொல்றாரு. அண்ட் இதே போல பசுகளுக்கு பச்சைலான கிராஸ், இந்த மாதிரி கோவர்தனை பூஜையை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் கோவர்தன பூஜை செலிப்ரேட் பண்றீங்களா கண்டிப்பாக என்னையை திருப்தி பண்ணுவீங்க. கிருஷ்ணா சொல்ல, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இஃப் யூ டூ திஸ் கோவர்தன பூஜா. அண்ட் கோவர்தன பூஜா யூஸ்வலி எப்போ வருமா, தீபாவளி முடிஞ்சு 1-2 days கழிச்சு கோவர்தன பூஜா வரும். Govardhana Puja actually we're still celebrating Govardhana Puja until today. Although 5,000 years ago Krishna have inaugurated the celebration of Govardhana Puja celebration, இந்த செலிப்ரேஷனை இன்ற வரம் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் இஸ்கான்ல வந்து தீபாவளி முடிஞ்சு 2 நாள் கழிச்சு நிறையாக பிரசாதத்தை ப்ரிப்பேர் பண்ணி மழை போல அடுக்கி வச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா கோவர்தன பூஜா கிட்ட வரும்போது நான் சொல்றேன், அந்த லீலையை தான் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். In this statement, Lord Krishna practically described the whole economy of Vaishya community. In all community of human is animal kingdom, among the cow, dogs, goat, everyone has their parts and roles to play. So இந்த மாதிரி இங்க வந்து Prabhupada சொல்றார், the sacrifice known as Govardhan Puja is observed in Krishna conscious movement. இந்த கோவர்தனை பூஜை வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ் மூவ்மெண்ட்ல கண்டிப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. Lord Chaitanya has recommended that since Krishna is worshipable, கண்ணன் தான் அவர் ரொம்ப வழிபடுற விக்கிரகமா ஆகிவிட்டாரு. He is the worshipable deity. So கிருஷ்ணரோட land விருந்தாவனமும் கோவர்தனமும் is also worshipable. This confirms the statement. Lord Krishna said that Govardhana Puja is as good as worship of him. கோவர்தனை வழிபட்டால் கண்ணனை வழிபட்ட போல. எனக்கு கண்ணனும் கோவர்தனும் வேறு இல்லை, இரண்டுமே ஒருத்தர். கண்ணன்
கண்ணன் மலைகளாக இருந்தால் அது கோவர்தனம், கண்ணன் லேண்டாக இருந்தால் அது விருந்தாவனம், கண்ணன் நாமமாய் இருந்தால் அது ஹரிநாமம், கண்ணன் புத்தகமாக நூல்களாயிருந்தால் கண்ணன் பகவத்கீதா பாகவதமா இருப்பார். கண்ணன் ஒரு விக்கிரக வழிபாடுல வந்தா, விக்கிரகமாக வந்தா அது வந்து கண்ணன் விக்கிரகமாக இருக்கிறார். So Krishna comes in many forms. When Krishna comes in Shabda, sound, he is the name of Krishna, the holy name of Krishna. When Krishna comes of land is Vrindavan. When Krishna comes as mountain is Govardhana. So in the Madri, Krishna comes in various form, and he's telling that form of Govardhana is non-different from him. From that day, Govardhana Puja have been still going on, and is known as Annakut. Govardhana Puja Annakutnu சொல்லுவாங்க அந்த celebration. In all temples of Vrindavan or outside Vrindavan, huge quantity of food are prepared in this ceremony and very spontaneously distributed to people in general population. Sometimes the food is thrown to the crowd. They enjoy collecting it from the floor. For the instant, we can understand the prasadam offered to Krishna never become polluted or contaminated, even if thrown on the ground. The people therefore collect it and eat with great satisfaction. The Supreme Personality of Godhead Krishna therefore advised the cowherd man to stop the Indra Yajna and begin the worship of Govardhana Puja in order to chastise Indra, who was very much puffed up for being the supreme control of the heavenly planets. The honest and simple cowherd man headed by Nanda Maharaj accepted Krishna's proposal, executed detailed everything he advised. They performed Govardhana worship and circumambulate the hill Govardhana. According to the instruction of Krishna, Nanda Maharaj and the cowherd man called the learned Brahmanas and began to worship Govardhana by chanting of the Vedic hymns and offered prasada. The inhabitants of Vrindavan assembled together, decorated the cows, and gave them grass. Keeping the cow in front, அந்த கோவர்தனை சுத்தி வளம் பண்ணாங்க, கோவர்தனை கிரிவலம் பண்ணாங்களா. இன்னைக்கு வரைக்கும் கோவர்தனை கிரிவலம் பண்ணுவாங்க. நானும் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்ன விருந்தாவனத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ கூட வந்து அது about 23 கிலோமீட்டர் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். நானும் அந்த கோவர்தனை மலையை வந்து கிரிவலம் வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோவர்தனை மலை சுத்தி வந்து ரொம்ப கண்ணன் பண்ணை லீலைகள், ராதகுன், ஷாமகுன், அந்த மாதிரி வந்து மானுஷ்ய கங்கா, அந்த மாதிரி பல்வேறு இடங்கள் வந்து அந்த கோவர்தனை சுத்தி வந்து இருக்கும். இட்ஸ் a very beautiful place in Govardhan. யாரெல்லாம் கோவர்தனைக்கு போக ஆசைப்படுறீங்களா கண்டிப்பா கையை தூக்குங்க. I just want to know. Jai Govardhan. Comment Jai Govardhan if you want to go to Govardhan. So keeping the cows in front, they circumambulate the Govardhan hill. பசுமாடுகளா முன்னுக்கு வைத்து அதுங்களாம் முன்னுக்கு போதுங்களா, இவங்க வந்து இந்த விருந்தாவன் வாசிகள் எல்லாம் பின்னாடி அப்படியே வலம் பண்ணிட்டு இருந்தாங்களா. இந்த கோபியர்களும் ரொம்ப அழகாக ஆபரணங்கள் ஆடைகள் போட்டுவிட்டு அங்க வந்தார்களா. அவங்க எல்லாரும் வந்து எரும மாட்டு வண்டி மேலே ஏறிக்கிட்டு அவங்க அந்த கோவர்தனை வலம் வந்தாங்களா. கண்ணனுடைய லீலைகளை பாடிக்கொண்டு கோபியர்கள் வந்தார்களா. assembled there as an act of praise for Govardhan Puja, the Brahmanas offered their blessings to the cowherd man and their wife and the gopis. Then everything was complete. கிருஷ்ணர் வந்து இப்ப என்ன பண்றாரு, ஜாய் கோவர்தனா ஜாய் கோவர்தனா. எல்லாரும் சொல்லுங்க, யாரெல்லாம் கோவர்தனக்கு போறீங்களா ஜாய் கோவர்தனா சொல்லுங்க. கண்டிப்பா you will have a fortune to go and see this Govardhana hill, which is non-different from Krishna. கோவர்தனை கண்ணாலை பார்க்கறது சாக்ஷாத் பகவானை பார்க்கிற போலே, பகவானே தான் கோவர்தன மலையாக அவதரித்து நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறாருங்க. ஸோ கண்ணன் இங்க என்ன பண்றாராம், Krishna assumed a great transcendental form and declared to the inhabitant of Vrindavan that he himself Govardhan hill in order to convince the devotees that Lord Krishna himself and Govardhana hill is identical. கண்ணனும் கோவர்தனை மலையும் வேறு இல்லை, இரண்டுமே ஒண்ணுதான். கண்ணன் அதை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக கோவர்தனை மலையாக கண்ணன் வந்து காட்சி கொடுத்தான். அண்ட் கிருஷ்ணா ஸ்டார்டட் டு ஈட் ஆல் தி ஃபுட் ஸ்டாஃப். அங்க பிரஜவாசிகள் பல்வேறு அவ்வளோ லேவிஷான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாங்களா. நம்ம அதை படிச்சிருந்தோம், என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்க. ரைஸ், தால், ஹல்வா, பக்கோரா, பூரி, மில்க் ப்ரிப்பரேஷன், ரைஸ் ஸ்வீட், ஸ்வீட் பால், சண்டீஸ், ரசகுல்லா, லட்டு, இந்த மாதிரி பல்வேறு ஐட்டங்களை சமைச்சு முன்னுக்கு வந்து வச்சிருந்தாங்களா. பகவான் கோவர்தனை ரூபத்தை எடுத்து அந்த எல்லாம் பிரசாதத்தை அனியோர் சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சாராம். The identity of Krishna and Lord Krishna and Govardhana hill is still honored and great devotees. இதை நல்லா கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
Great devotees take rocks from Govardhana hill. கோவர்தனை மலை அடிவாரத்தில் இருக்க அந்த கற்களை எடுத்து சாக்ஷாத் பகவான் விக்கிரகத்தை போல வந்து பெரிய பெரிய பக்தர்கள் இன்றவரும் வழிபடுவாங்க. சில நம்ம கோவில்ல நம்ம ஜெகநாத் மந்திர் கோலலும்பூர் போனா கூட கிரிராஜ் கோவர்தன ஷீலான்னு இருக்கும். அது கோவர்தனத்தில் வந்து ஒரு ராக், அந்த ராக்கு பகவானாக வழிபட்டு புல்லாங்குழல வச்சு அதுக்கெல்லாம் டர்பன் கட்டி விட்டு, ஏன்னா கோவர்தனும் கிருஷ்ணரும் வேறு இல்லைனால அதை வந்து வழிபடுவோம். Devotee therefore collect small rocks or pebbles from Govardhana hill and worship them at home, because this worship is as good as deity worship. The form of Krishna who began to eat the offering was separately constituted, and Krishna himself along with other inhabitants of Vrindavan began to offer obeisances to deity as well as the Govardhana hill. Krishnare Govardhana kitte vande namaskaram pannara. In offering obeisances to the huge form of Krishna himself and Govardhana hill, Krishna declared, just see how Govardhana have assumed this huge form and is favoring us by accepting all offering. Krishna also declared at the meeting, கிருஷ்ணர் இதுவும் சொன்னாரா, நல்லா கேட்டுக்குங்க, இது நல்லா கேட்டுங்க. ஒன் ஹூ நிக்லெக்ட் த வர்ஷிப் ஆஃப் கோவர்தன பூஜை, யார் கோவர்தனை பூஜையை பண்ணாம தவிர்க்கிறீங்களோ, as I am personally conducting, கண்ணனே இந்த பூஜையை ஆரம்பித்தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த பூஜை யார் ஒருத்தங்க அவாய்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணாம இருக்கிறீங்களா, will not be happy, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களாம். There are many snakes on Govardhana hill. கோவர்தனை மலைகளே நிறைய பாம்புகள் சர்ப்பங்கள் நிறைய இருக்குமா. And the person who neglect the prescribed duty of கோவர்தன பூஜை, யார் ஒருவன் கோவர்தனை பூஜை பண்ணாம அவாய்ட் பண்றீங்களோ கண்டிப்பாக இந்த பாம்புகளை கடித்து செத்து போயிருவீங்களே கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. ஸோ அதனால கோவர்தனை பூஜையை தயவு செஞ்சு பண்ணிருங்க கண்ணனுக்கு, சரியா? In order to assume the good fortune of cows and themselves, all people in Vrindavan and near Govardhan must worship the hill as prescribed. அப்படி கண்ணன் என்ன சொல்றாரு, யார் ஒருவர் வந்து விருந்தாவனத்தில் கிட்டத்திலையும் கோவர்தன மலை அடிவாரத்தில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக, ஆக்சுவலி இது கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, யார் விருந்தாவனத்தில் இருக்கிறீங்களோ கோவர்தன மலை அடிவாரத்தில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக கோவர்தன மலையை பூஜை செய்ய வேண்டும். Apparently we are not in Vrindavan and we are not, so we still do கோவர்தன பூஜை. பக்தர்களாக இருந்தால், வைணவர்களாக இருந்தால், கண்ணனுடைய பக்தர்களாக இருந்தால் கோவர்தனை பூஜையை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். Thus the performing of Govardhana's puja sacrifice, all inhabitants of Vrindavan follow the instruction of Krishna. எல்லாம் விருந்தாவன் வாசிகள் 7 வயதான கண்ணனோட கட்டளைகளை கேட்டுக்கொண்டு கோவர்தனை பூஜையை விசேஷமாக செலிப்ரேட் பண்ணி திருப்பி எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி போனார்களா. ரொம்ப அழகான லீலை, கோவர்தன லீலை. ஜயோ கிரி கோவர்தான், ஜயோ கிரி கோவர்தான், கிரி கோவர்தான், ஜயோ கிரி கோவர்தான். எல்லாம் காமெண்ட் ஜயோ, எல்லாரும் ஜய கிரி கோவர்தான் காமெண்ட் பண்ணுங்க. ஜயோ கிரி கோவர்தான், ஜயோ கிரி கோவர்தான், गिरी गोवर्धन, जयो गिरी गोवर्धन, जयो गिरी गोवर्धन, जयो गिरी गोवर्धन, गिरी गोवर्धन, जयो गिरी गोवर्धन, जय राधा गिरिवरधारी, राधा गिरिवरधारी राधे, जय राधा गिरिवरधारी, राधा गिरिवरधारी राधे, जय राधा गिरिवरधारी, राधा गिरिवरधारी राधे, जय गिरी गोवर्धन, गिरी गोवर्धन, गिरी गोवर्धन, जय गिरी गोवर्धन, जय गिरी गोवर्धन, जय गिरी गोवर्धन, गिरी गोवर्धन, जय गिरी गोवर्धन. ஜாய் கோவர்தனா கி ஜாய். ஸோ இதுதான் வந்து பகவான் கோவர்தனை மலையை எப்படி வழிபடணும்னு 5000 வருஷத்துக்கு முன்னே அவரே வழிபட்ட காமிச்சார் பகவான் கோவர்தன மலை. இன்றவரும் பிருந்தாவனத்துக்கு யாரெல்லாம் போனீங்களா, அந்த கோவர்தன மலை இன்றவரும் இருக்கு. நானும் அந்த பிருந்தாவனத்தில் போய் கோவர்தன மலையை பார்த்தேன், கண்ணுக்கு அமிர்தமாக இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஒரு மவுண்டன். இன்னைக்கு வரைக்கும் கோவர்தன மலைக்கு மேலே பசுமாடுகளாக ஏறி அங்கே இருக்கிற பச்சை புல்கள்லாம் சாப்பிடும். ரொம்ப அழகா இருக்கும் கோவர்தன். கண்டிப்பா யாரெல்லாம் பிருந்தாவனத்துக்கு போகணும் ஆசைப்பட்டீங்களா அந்த கோவர்தனையை போய் கண்டிப்பாக பார்த்து வாங்க. Thus end the Bhakti Vedanta purport, the 24th chapter of Krishna worshipping the Govardhana hill. 25வது அத்தியாயம் கோவர்தனை மலையை வழிபட்ட லீலையை தான் இன்றை நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒரு பிக்சர் வந்து இதுதான் வந்து இது ஒரு பிக்சர் பார்த்தீங்களா. கோவர்தன மலையை வழிபட்ட பிறகு பசுமாடுகளாம் முன்னுக்கு வைத்து
விருந்தாவன் வாசிகள் எல்லாரும் கோவர்தனை மலையை கிரிவலம் வந்தார்களா. பிராமணர்களாம் வந்து அங்க ஹோமங்கள் வளர்த்து வேத மந்திரங்களாம் படித்து விட்டு அப்புறம் நந்த மகாராஜும் அங்க வசிக்கும் எல்லாரும் பிராமணர்களுக்கு தானியங்களாம் கொடுத்து பசுமாடெல்லாம் நீங்க பாத்தீங்களா அழகாக டெக்கரேட் பண்ணாங்களாம். அங்க வைத்த நெய்வேத்தியம்லாம் கண்ணன் வந்து ஆனந்தமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இதுதான் கோவர்தன லீலை, ரொம்ப அழகான ஒரு லீலை. ஸோ மணி 10:35.